ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வேலண்டைன்ஸ் டேயில் இன்றைக்கி. ஸோ நானும் எங்கள் அப்பாவும் மட்டும் மெரினா மாலுக்கு தான் இன்றைக்கி போயிருந்தோம். போயிட்டு நாங்கள் வந்து என்னென்னலாம் வந்து பண்ணோம் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி டே ஃபுல்லாக செம்ம ஃபன்னாக இருக்க போது. உங்கள் வீடியோவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப என்டர்டைன்மிங்காக இருக்க போது. ஸோ அப்படி தான் இருக்கும் நானும் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம போய் என்னென்னலாம் ஃபன் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம். ஆல்ரெடி நான் இதோட பார்ட் 1, அதாவது என்னோடய கெட் ரெடி வித் மீ போட்டிருப்பேன். ஸோ அது நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் என் யூடியூப் சேனலில் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ வாங்க நம்ம இப்போ வந்து போய் மெரினா மால்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நானும் எங்கள் அப்பாவும் வந்து கிளம்பிட்டோம் ஃபுல்லாக. ஸோ அங்கே போய் பார்த்தா ஃபுல்லாக வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து செம்மையாக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. நானும் எங்கள் அப்பாவும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். செம்ம க்யூட்டாக இருந்துச்சு எல்லாமே பார்க்குறதுக்கு. எங்கள் ஃபோட்டோஸுமே வந்து நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த வேலண்டைன்ஸ் டே டெக்கரேஷன்ஸ்லாம் வந்து போய் பாருங்கள். ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எங்கே போகலான்னு சொல்லி யோசிக்கும் போது ரொம்ப நேரமாக சுற்றிட்டே இருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கே போனோம்னு பார்த்திங்கன்னா, ஃபன் சிட்டிக்கு தான் போனோம். நான் வந்து மால் வந்தாலே கண்டிப்பாக அந்த ஃபன் சிட்டி போவேன். என்கிட்ட வந்து எல்லா ப்ளே கேம்ஸோட கார்ட்ஸுமே இருக்கும். ஸோ மெரினா மாலில் என்ன இருக்கும், ஃபன் சிட்டி தானே இருக்கும். ஸோ அங்கே நம்ம போகலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மெரினா மாலோட ஃபன் சிட்டிக்கு தான் போயிருந்தேன். அங்கே போயிட்டு செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. நான் வந்து கார்டை வேறு வீட்டிலே விட்டுட்டு போயிட்டேன். ஸோ அங்கேயே வந்து கார்டை வாங்கிட்டு அதோட ரேட் பார்த்திங்கன்னா வந்து ₹1500 ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அந்த கேம்லாம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு அங்கே செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. ஏன்னா சாட்டர்டேயில் வீக்கெண்ட்னாலே எல்லோரும் வந்துடுவாங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸோட ஸ்பாட் வந்து மெரினா மாலாக தான் இருக்கும். ஸோ அதனால் செம்ம கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் இந்த கிராபர் கேம் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட வந்து நிறைய வாட்டி விளையாண்டுருக்கோம். நான் வந்து கிட்டத்தட்ட 5 வாட்டி விளையாண்டுருப்பேன். ஆனால் உங்கள்கிட்ட இது மட்டும்தான் என்னோடய வீடியோ கிளிப் இருந்துச்சு. ஸோ அதனால் இது மட்டும் தான் ஆட் பண்ணேன். ஸோ மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா கீழே விட்டுட்டேன் கைஸ். அது வந்து நான் ஒரே ஒரு வாட்டி தான் வந்து அதுலேருந்து ஒரு பொம்மை வாங்கினேன். அந்த பொம்மை செம்ம க்யூட்டாக இருக்கும். அது வந்து போன வாட்டி வந்தபோது எடுத்தது. ஸோ இந்த வாட்டி உங்களுக்கு வந்து கேமரா குவாலிட்டி, அப்புறமேட்டு கேமராலாம் கொஞ்சம் திருப்பி எடுத்திருப்பேன். ஏன்னா வந்து நம்மளோட கேமராமேன் நம்ம கூட இல்லை, எங்கள் அப்பா தான் இருந்தார். எங்கள் அப்பா வந்து வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் அப்படி தான் இருந்துச்சு, கடங்கல் முடங்கலாம். ஸோ பட் நம்ம அதெல்லாம் வந்து அதனால கொஞ்சம் வீடியோ அப்படி தான் இருக்கும். ஸோ ரொம்ப சாரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. இது வந்து ஃபன் சிட்டின்னு சொல்ல முடியாது, இது ஒரு டைம் ஜோனுன்னு வேணால் சொல்லலாம். ஸோ அங்கே நாங்கள் ஃபஸ்ட்டு எல்லா கேமுமே வந்து சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா நாங்கள் விளையாடவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கே போனோம், என்ன விளாண்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஜுராசிக் பார்க்கோட கேம் தான் விளாண்டுருந்தோம். இது பார்த்திங்கன்னா வந்து ஷூட்டிங் கேம் மாதிரி தான் இருந்துச்சு. செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு. நான் உட்காந்து ரொம்ப நேரமாக விளையாடிட்டே இருந்தேன். ஸோ இதோட ரேட்டு வந்து ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ₹80 தான் உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ 1500 ரீசார்ஜ் பண்ணிட்டு நம்ம அதுலேருந்து எத்தனை ₹1500 வருதோ நம்ம அது எல்லாமே விளாட்லாம். எனக்கு வந்து நிறைய வரும். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ காசு ரீசார்ஜ் பண்ணுங்களோ அவ்வளோ நிறைய கேம்ஸ் நீங்கள் விளாட்லாம். என்னை பொறுத்தளவுக்கு மினிமமாக நீங்கள் 1500 பே பண்ணாலே வந்து அது போதுமானதாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அதுக்குள்ளே வந்து அங்கே இருக்கிற எல்லா கேமுமே கவர் பண்ணிடலாம். ஸோ தட் வுட் பி அ குட் சாய்ஸ் ஆஃப் ஆப்ஷன். அதுவும் இல்லாமல் என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க, வீக்கெண்ட் அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பிளேஸ்க்கு வந்து விசிட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மெரினா மாலில் வந்து நீங்கள் டைம் ஜோனுக்கு வாங்க. ரொம்ப வந்து ஒரு 2 ஹார்ஸ் மினிமம் 1.5 hour நீங்கள் வந்து ரொம்ப ஜாலியாக விளாட்லாம். முக்கியமாக கிட்ஸ் கூட்டிகிட்டு வாங்க, ரொம்பவே ஜாலியாக வந்து விளாடுவாங்க. அவங்களோட டைம் எடுத்து ரொம்ப ஃபன்னாக இருக்கும். உங்களை வந்து ஸ்ட்ரெஸ்லாம் வந்து அப்படியே ரிலீஃப் ஆகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஏரியா. இங்கே நீங்கள் வந்து விளாடும் போது சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் நாங்கள் மாலுக்கு பார்த்திங்கன்னா வந்தோன்னா கண்டிப்பாக அங்கே இருக்கிற எல்லா கடைக்குமே போயிடுவோம். போயிட்டு நாங்கள் வந்து சில கடையிலலாம் விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணுவோம், சில கடையிலலாம் சில பொருள்லாம் பர்ச்சேஸும் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நீங்களாம் எப்படி இருக்கீங்க மாலுக்கு போனால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அங்கே நிறைய டிஃப்ரெண்ட்டான கேம்ஸ்லாம் இருந்துச்சு. நான் எல்லாமே விளாட்ல, ஏன்னா எனக்கு சிலது மட்டும் தான் விளாட்ணுன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன கேம் விளாண்டேன்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு கப்பில் வந்து பால் போடுற மாதிரி, இது என்ன கேம்னே தெரில, பட் வந்து விளாட்ணுன்னு எங்கள்
எங்கள் அப்பா வந்து விளாண்டு பாரு அப்படின்னு சொன்னாங்க. எல்லா பாலையும் கீழே தான் போட்டுட்ருந்தேன். ஏன்னா வந்து நமக்கு இதெல்லாம் வராது. ஸோ அதனால பாதி பால் கீழே தான் போச்சு. ஸோ எனக்கு ரொம்ப கம்மியான டிக்கெட் தான் கிடச்சிது அதில். ஸோ நீங்கள் எவ்வளோ டிக்கெட்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கிஃப்ட்ஸுமே கிடைக்கும். அங்கே வந்து உங்களை ஏமாத்துறக்காண்டி நிறையா மிக்ஸி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் பல இதெல்லாம் வச்சுருப்பாங்க. பட் உங்களுக்கு கிடைக்கிறது என்னமோ கடைசியில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு என்ன கிடச்சிதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய நாங்கள் கேம்ஸ்லாம் விளாண்ட்ருந்தோம். அப்புறம் இந்த கீ செயின்லாம் எடுக்கிற கேம்லாம் ரொம்ப பார்க்குறக்கே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட் நாங்கள் அதெல்லாம் விளாட்ல. நாங்கள் வந்து ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கேம்ஸ் மட்டும் தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டாக நாங்கள் வந்து இந்த கேமுக்கு தான் வந்திருந்தோம். என்ன கேம்னு பார்த்திங்கன்னா அது வந்து பாட்டில்ஸில் ரிங்கு போடுறது. அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நானும் எங்கள் அப்பாவும் மாற்றி மாற்றி போட்டுட்ருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து 200 பாயிண்ட்ஸ் கிடச்சிது. சரி ஓகே நம்ம கிடச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லி அந்த டிக்கெட்டை அப்படியே எடுத்து பேக்கெட்டில் சொல்லிட்டு அடுத்ததாக வந்து இந்த விஆர் கேமுக்கு தான் போயிருந்தேன். இதில் வந்து நான் 8 மினிட்ஸ் பேக்கேஜ் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து 200 வந்து இருந்துச்சு இதுக்கு மட்டும். ஸோ வந்து இந்த விஆர் கேம் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. நான் என்ன சூஸ் பண்ணியிருந்தேன்னா பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஹாரர் சூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். பட் எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு நான் வந்து அட்வென்ச்சரை சூஸ் பண்ணிட்டேன். ரோலர் கோஸ்டரில் உங்களுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே ஜாலியாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் விஆர் கேம்ஸ்லாம் போனதே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக அதை போய் ட்ரை பண்ணுங்கள். காஸ்ட்டுமே உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே வரும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு செம்ம த்ரில்லிங்காக ஜாலியாகவுமே இருக்கும். இந்த விஆர் கேம் பார்த்திங்கன்னா நான் வந்து நிறைய வாட்டி ட்ரை பண்ணது இல்லைன்னு சொல்லலாம். ஒரு 3 டைம்ஸ் கிட்ட நான் ட்ரை பண்ணியிருப்பேன் ஆல்ரெடி. என் மாமா வீட்டிலே இந்த விஆர் கேம் இருக்குது. ஸோ அதை வச்சு நான் வந்து விளாண்டனால எனக்கு கொஞ்சம் வந்து அவ்வளோனா டிஃப்ரென்ஸ் தெரியல. எல்லாமே எனக்கு ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் தெரிஞ்சுது. ஸோ கேமும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்கிறது, எப்படி இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு கைஸ். நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து ட்ரை பண்ணால் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ நான் சொல்கிறதோட நீங்களே இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எங்கள் அப்பா தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்ருக்காரா. ஸோ அவர் வந்து ஒரு 2 மினிட்ஸ் கூட இல்லை, அவர் பாட்டு வீடியோ எடுத்துகிட்டு போய் உட்காந்துட்டார் கைஸ். ஸோ என்னால் ஃபுல் கிளிப்லாம் ஆட் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் கிளிப் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்னை போட்டு குலுக்குன்னு குலுக்கிடுச்சு. ஆல்ரெடி எனக்கு வந்து தலை சுற்றுறது ஒரு வியாதி இருக்குது கைஸ். ஏதாவது நான் போய் சுற்றுற கேமில் போய் உட்காந்துன்னு வச்சுக்கோங்களேன், தலை சுற்றி கீழே விழுந்துருவேன். அதனால் போட்டு ரொம்ப குலுக்கி விட்டுருச்சு. வந்தோடனே இப்போ எனக்கு மயக்கம் மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பேன். ஏன்னா செமையாக வந்து தலை சுற்றிச்சு எனக்கு. ஸோ நான் என்ன வந்து பார்த்துட்டு இருந்தேங்கிறது உங்களுக்கு அந்த டிவியில் ஸ்க்ரீன்லேயே தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் ஸ்கேரியாக அந்த மாதிரிலாம் இல்லை. ஓரளவுக்கு வந்து நல்லா தான் இருந்துச்சு. பட் குட்டி பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பயப்படுவாங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் பயமாலாம் இல்லை. பட் லைட்டாக அந்த அஃபெக்ட்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. கீழே வந்து தண்ணிலாம் வரும்போது நம்ம கால்கிட்ட வந்து என்னமோ உண்மையான தண்ணி நம்ம காலில் படுற மாதிரிலாம் ஃபீல் ஆகுது. ஸோ அந்த இலைலாம் படும்போது என்னோடய ஃபேஸில் லிட்ரலாக ஏதோ ஒன்று பட்டுட்டு போச்சு. அது பார்த்தா அந்த இலை மாதிரி அது உண்மையிலே நமக்கு ஃபீல் ஆகுது. அது நம்ம எங்கே அதில் நடக்குதோ அது அப்படியே நமக்கு ஃபீல் ஆகுது. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. வந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா எப்படி இருந்துச்சுன்னு கேட்டார். அதை என் வாயால் நான் எப்படி சொல்லுவேன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு எங்கள் அப்பாட்ட நான் வந்து நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்க போட்ட வந்து மாஸ்க் அப்படியே வந்து தூக்கி போட்டு நம்ம அடுத்த கேமுக்கு போகலான்னு சொல்லி அடுத்த கேமுக்கு நான் வந்து தாவிட்டேன். அடுத்த கேம் என்ன அப்படின்னா வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த் அப்படியே வந்து நமக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னு காமிக்கிற மாதிரி ஒரு கேமுக்கு போகலான்னு நான் வந்து போனேன். நடுவில் எங்கள் அப்பா என்னென்னா இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க கேம்லாம் விளையாட சொல்லிட்டு இருந்தார். நான் வந்து எங்கள் அப்பா அப்படியே தள்ளி விட்டுட்டு நான் அந்த பெரிய ஹேமர் எடுத்து நான் போய் அடித்து என்னோடய ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டலாம், நம்ம அப்பா முன்னாடி வந்து அப்படியே மாஸ்க் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த ஹேமர் எடுத்தேன் கைஸ். எடுத்து நானும் ஒரு அடி அடித்தேன் பாருங்கள். 30 கூட தாண்டல கைஸ். ஸோ ரொம்ப சேட். எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா அடித்தார், ஃபுல்லாக போயிடுச்சு, 200 போயிடுச்சு. சாரி கைஸ், நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அடிச்சிருக்கலாம் இன்னும் கொஞ்சம். அது வந்து ட்ரையல்ஸ்னால அது எனக்கு ட்ரையல்ஸ்ன்னு நினச்சேன். பட் இருந்தாலும் வந்து பரவாயில்ல, நீங்கள் பாருங்கள் நான் எப்படி அடிக்கிறேன்னு. கேமராமேன் வந்து கொஞ்சம் சரியில்லை கைஸ். அதனால உங்களுக்கு வீடியோ ரொம்ப ஷேக்கிங்காக என் மூஞ்சே தெரியாத மாதிரி இருக்குல்ல. ஸோ அடுத்த வாட்டி வரும்போது என்னோடய ரியல் கேமராமேனை நான் கூப்பிட்டு வந்துடுறேன். ஸோ ஆஸ் யூ கேன் சி
30 கூட இல்லை கைஸ், 9 தான். நான் அப்போ 30 நினச்சேன், பார்த்திங்கன்னா 9 தான் போயிருக்குது. ஆனால் வந்து எங்கள் அப்பா அது நிறையா போச்சு. ஆனால் அதை நான் வீடியோ எடுக்கல, ஏன்னா நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன்னா அதனால் வீடியோ எடுக்கல கைஸ். ஆனால் வந்து எந்த வந்து 2 வாட்டி சான்ஸ் வந்துச்சு, 2 வாட்டி 9 தான் வந்துச்சு. ஸோ நான் வந்து விஆர் கேம் போனேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி இன்னொன்று இருந்துச்சு. ஆனால் வந்து அதுக்கு நான் போகல, ஏன்னா வந்து ஒரு வாட்டி போயாச்சுல, எதுக்கு மறுபடியும் அதிலே போயிட்டுன்னு சொல்லிட்டு நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். நீங்கள் வேணால் வந்து 2மே ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து அது எப்படி இருக்குன்னு தெரில, பட் நான் போனது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நாங்கள் ரொம்ப நேரம் அங்கேயே சுற்றிட்டே இருந்தோம் கைஸ். என்ன கேம் விளாட்றதுன்னே எங்களுக்கு தெரில. நாங்கள் வந்து நிறைய கேம் ரொம்ப நேரம் கன்ஃபியூஸ் ஆகி உட்காந்துட்டோம், எதை விளாட்றது எதை விடுறதுன்னு எங்களுக்கு தெரிலையா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் அப்படியே நின்றுட்டு ஒரு நிமிஷம் என்ன விளாட்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நிறைய கேம்ஸ்லாம் நாங்கள் போய் விளாண்டோம். ஸோ நம்ம அது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அப்புறம் பல மணி நேரமாக நாங்கள் தேடி ஒரு நல்ல ஒரு ஈஸியான ஒரு கேமை வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ அந்த கேம் பார்த்திங்கன்னா ஒரு க்ளவுன் கேமு. ஸோ என்ன ஆச்சுன்னா வந்து கேம் ஸ்டார்டிங் மட்டும்தான் எங்கள் அப்பா வீடியோ ஆன் பண்ணியிருக்காரு. ஸ்டார்ட் பண்ணிட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பால் தான் வந்து வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறமேட்டு எங்கள் அப்பா கேமரா ஆஃப் பண்ணிட்டார். அதில் தான் நாங்கள் நிறைய டிக்கெட்டே எடுத்தோம். கிட்டத்தட்ட 250 or 300 டிக்கெட்ஸ் வந்துச்சு அதில் எங்களுக்கு. ஏன்னா வந்து அதான் நாங்கள் சூஸ் பண்ணதுலேயே ஈஸியான கேம். ஸோ அதனால் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு போடுறக்கே. கஷ்டமெல்லாம் இல்லை, ரொம்பவே ஈஸியாக தான் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் எங்கே போனோம்னு பார்த்திங்கன்னா வந்து எப்போதுமே நான் எங்கே போனாலுமே வந்து இந்த பம்பர் கார்ஸ் வந்து விளாடுவேன். இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எல்லா இடத்துலையுமே. ஸோ அதுதான் இங்கேயும் வந்து நான் விளையாடிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கு காரே வரல, போய் பின்னாடி முட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த ஆண்டி வந்து கொஞ்சம் என்னை வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு ஓடினேன். அங்கே வந்து ஒரு அக்காவும் அதுக்கப்புறம் ஒரு குட்டி பையனும் வந்து என் கூட ஓட்டினான். மொத்தமே 3 பேர் தான் ஓட்டிகிட்டு இருந்தோம். மாற்றி ஆளுக்கால் கிழிச்சிட்டு இருந்தோம். அந்த அக்காலாம் என்னவே டார்கெட் பண்ணிட்டாங்க, நீதாம்மா என் டார்கெட்டு அப்படின்னு சொல்லி என்னவே வந்து இடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் அவங்கள போய் இடித்தேன். ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நீங்கள் உங்கள் சிப்ளிங்ஸோடலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக வந்து இடிச்சு நீங்கள் வந்து விளாட்லாம். ஸோ மறக்காமல் இந்த கேமை நீங்கள் வந்து டைம் ஜோனுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப நேரம் ஓட்டினேன், 10 மினிட்ஸ் கிட்ட ஓட்டியிருப்பேன் நான். உங்களுக்கு ஃபாஸ்ட் பண்ணி தான் போட்டிருக்கேன், பட் இருந்தாலும் அது ரொம்ப நேரம் வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நானும் எவ்வளோ நேரம் தான் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கேன். அது வேறு ரொம்ப நேரமாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன்னா அதனால் எனக்கும் தெரில. இந்த பையன் நார்மலாகவே என்னை வந்து இடிச்சிட்டே இருந்தான். ஸோ நானும் திரும்பி போய் இடிக்கலான்னு சொல்லி போய் அவனை முட்டிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த பையனை வெறுப்பேற்றின வரைக்கும் போதும்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து இறங்கி அடுத்த கேமுக்கு போயிட்டோம். அடுத்த கேம் நாங்கள் என்ன பண்ணோம்னா அந்த பாட்டிலில் ரிங்கு போடுற கேம் தான் கைஸ். அது வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு காட்டினது என்னென்னா வந்து பார்த்துட்டு வெறும் வீடியோ மட்டும் எடுத்தோம். இப்போ தான் நாங்கள் போய் வந்து அதை விளாடவே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த கேமும் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த கேம் எப்படி இருக்குதுன்னு நம்ம போய் பார்ப்போம் வாங்க. இல்லை இதை முடிச்சுட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இந்த கேம் டைமிங்கும் முடிஞ்சு நானும் வந்து இறங்கி வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து இது வந்து லாஸ்ட்டில் இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து டிக்கெட் நிறையா வரும். ஸோ நான் ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணதே அந்த லாஸ்ட்டில் இருக்க பாட்டில்ஸாக. முன்னாடி போட்டோன்னா நமக்கு வந்து கம்மியான டிக்கெட்ஸ் தான் கிடைக்கும். ஸோ நானும் முடிஞ்ச அளவுக்கு போட்டுகிட்டே இருந்தேன், எங்கள் அப்பாவும் போட்டுகிட்டே இருந்தார். ஸோ மாற்றி போட்டதுனால எங்கள் அப்பா கேமராவை தூக்கி அடுத்த மிஷின் மேலே வச்சுட்டாரு. ஸோ அதை காட்ட முடியல. ஸோ ஃபைனலாக நாங்கள் இவ்வளோ தான் டோட்டலாக போட்டிருந்தோம் ரிங்ஸ் எல்லாமே. ஸோ அந்த ரிங்ஸ் எல்லாமே வந்து சேர்த்து உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து எத்தனை பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து எத்தனை டிக்கெட்ஸ் கிடைக்கும்னு வந்து சொன்னிச்சு. ஸோ எத்தனை டிக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா வந்துச்சுன்னா இதில் வந்து எங்களுக்கு 150 டிக்கெட்ஸ் கிடச்சிது. கைஸ் நான் டிக்கெட்ஸ் பற்றி சொல்லும் போது உங்களுக்கு வந்து ஒரு வாட்டியும் கேட்கும் போது 150 200 அது நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் வந்து கடைசியாக வந்து டிக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வரும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து கிஃப்ட்டும் ரொம்ப கம்மியாக தான் வரும். சரி, நம்ம வந்து அதை வந்து லாஸ்ட்டில் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், அதுதான் வந்து ட்விஸ்ட்டே. அதுக்கப்புறம் நான் வந்து சாக் த்ரோ பண்ணுற கேம் தான் விளாண்டேன். இதை நான் வந்து நார்மலாக ஃபோன்லலாம் விளாண்டுருக்கேன். ஸோ அதை வச்சு விளாடுவோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 தான் ஒழுங்காக போட்டேன் போல். அதுக்கப்புறம் விழுகவே மாட்டேன்ருச்சு எனக்கு உள்ளே. பட் இருந்தாலும் வந்து ரொம்ப அப்படியே வந்து மைன்யூட்டாக நான் வந்து போடலனாலும் எங்கெங்கேயோ தூக்கி போட்டேன், அதுவாக வந்து போய் விழுந்துருச்சா. ஸோ இதுலேயுமே எனக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடச்சிது. சரி, இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் வச்சு நம்ம வந்து கடைசியாக வந்து கிஃப்ட்டு போய் வாங்கலாம் அப்படிங்கிற சந்தோஷத்துலேயே நான் வந்து போட்டுட்ருந்தேன். ஆனால் கடைசியாக தான் எனக்கு வந்து கிஃப்ட் எப்படி வரும்னு தெரிஞ்சுது.
சரி இதவே எத்தனை நேரம் போட்டுட்ருக்காது, நம்ம அடுத்த கேமுக்கு போவோன்னு சொல்லி அடுத்த கேமுக்கு போயாச்சு. அடுத்ததான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து ஷூட்டிங் கேம் போவோன்னு சொல்லிட்டு அதுதான் விளையாட ஆரம்பித்தேன். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. என்ன ரீலோட் ஆக தான் வந்து ரொம்ப டைம் எடுத்துச்சு. அதுலேயே நான் பாதி நிமிஷம் எனக்கு வந்து போயிடுச்சு. பட் இருந்தாலும் வந்து ஒரு ரியல் கன்னில் வந்து ஷூட் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இந்த கேமு. அடுத்ததான் நாங்கள் வந்து என்ன விளையாண்டோம்னா, நான் வந்து வருஷமாக விளையாடுற இந்த ஒரு கேம் தான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து பால் நம்ம மண்டையிலே போடுவாங்க. எனக்கு வேறு இந்த வாட்டி ரொம்ப ஃபோர்ஸாக போட்டாங்க, மண்டை செம்மையாக வலிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ கீழே இருக்க பால்ஸ்லாம் எடுத்து நம்ம வந்து ஒரு குட்டியாக ஒரு ஓட்டை இருக்கும், அதுக்குள்ளே நம்ம வந்து போடணும். நம்ம போடுறத பொறுத்து தான் நம்ம பாயிண்ட்ஸு. நானும் சரி ஓகே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டைமிங்கும் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. நானும் டக்கு 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 டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த கேமு. ரொம்ப ஈஸியாகவுமே இருக்கும். என்ன மண்டை தான் லைட்டாக வலிக்கும், பட் அது பரவாயில்ல கைஸ். நம்ம வந்து கடைசியில் இதுலேயுமே எனக்கு நிறையா டிக்கெட்ஸ் கிடச்சிது. ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட 100க்கு மேலே பால்ஸ் போட்டிருந்தேன். வேகமாக போட்டுட்ருந்தேன். என்ன டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்தீங்கனாலும் இந்த கேம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் விளையாடுங்க. செம்ம ஈஸியாக இருக்கும், ப்ளஸ் செம்ம என்டர்டைன்மிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்புறம் நானும் எங்கள் அப்பாவும் பார்த்திங்கன்னா வந்து ஃபன் சிட்டியில் விளையாண்டு முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக இருந்தனால லன்ச் டைமும் ஆயிடுச்சா. ஸோ லன்ச்சை நாங்கள் வந்து பர்கர் கிங்கில் சாப்பிட்டுட்டு மினிசோவில் நான் வந்து ஒரு குட்டியாக க்யூட்டாக ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கினேன். அதுவுமே நான் இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு எங்களுக்கு என்ன கிஃப்ட்டு கிடச்சிதுன்னு நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம கேமராமேன், அதாவது எங்கள் அப்பா வந்து என்ன எங்கள் அம்மா கிஃப்ட்டு வேலண்டைன்ஸ் டே கொடுத்தாங்கன்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிரேஸ்லெட்டு. ஸோ எங்கள் அப்பா வந்து இதான் எங்கள் அம்மா கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த 2 சாக்லேட் தான் எங்களுக்கு கிடச்சிருந்துச்சு கைஸ், நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்தா என் மாமா எனக்கு சர்ப்ரைஸாக பார்த்திங்கன்னா வந்து ரோஸஸும் சாக்லேட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது பார்த்தோன்னே செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இப்படி தான் என்னோடய வேலண்டைன்ஸ் டே போயிடுச்சு. ஸோ பாய் கைஸ், இன்னொரு வீடியோ.